அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் பற்றி மீனவன் தஸ்லீம். இன்று காலையில் எர்லி மார்னிங்கில் நாங்கள் இந்த ஃபிஷிங் டூரை செஞ்சுருந்தோம் 3 நபரை கொண்டு வெளிநாட்டவர்களோட. உண்மையில் இன்றைக்கு அதிகமான காற்று இருந்த போதிலும் நாங்கள் அதிகமான ஆட்கள் கொண்டு போகாமல் ஃபிஷிங் டூரில் 4 பேர் தான் நாங்கள் போகிறோம். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் மிச்சம் தூரம் போய்த்து மீன் பிடிக்கிறதால அந்த டூரை சரியான முறையில் செய்ய வேண்டுவதற்காக 4 நபர்களை தான் இந்த ஃபிஷிங் டூரில் கொண்டு போவோம். இன்று நாங்கள் ஊலா மீன் அப்படின்றத பிடிச்சிருந்தோம். அந்த ஊலா மீன் பல்லு கடும் கூர்மையானது, கடும் ருசியான மீன். பால் கறி அப்படி ஆக்கினா இன்னும் அழகாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் மீனுக்கு கொழுவினும் கொழுவும் போது மிஸ் ஆகினது. அது மிஸ் ஆகினதுக்கு காரணம் என்ன, எந்த கையில் தங்குஸ் இல்லாததான். அதுபோல் தங்குசை பிடிச்சி 2வது தரம் கொழி எடுத்தோம். அது பல்லு கடும் கூர்மையாகவும் நேராகவும் பெருசாகவும் இருக்கக்கூடிய மீன் தான் ஊலா மீன் அப்படின்னு சொல்லி. கல்லில் அதிகமாக வாழக்கூடியது. உண்மையில் நாங்கள் இந்த டூரை நாங்கள் 4 பேர் தான் ஃபிஷிங் டூர் செய்வோம். அது அதிகமாக தூரம் போகிறதால் இந்த டூரை நாங்கள் 4 பேரை கொண்டு இந்த டூரை செய்வோம். மீனுக்கு பொல்லால் அடிக்கும்போது மீனும் இந்த பொல்லும் தவறி விழுந்தது. உடனே பிடிச்சிருந்தோம். கடும் காற்று அலைகள் அதிகமாக இருந்தது. இந்த ஃபிஷிங் டூரை நாங்கள் 4 பேர் தான் கடைசாக செய்யக்கூடியதாக நாங்கள் செய்கிற. ஏனென்றால் அப்போ தான் கொண்டல் பண்ணையிலும் அழகான சூரிய காட்சிகள் இதெல்லாம் காணக்கூடியதாக இருந்தது.